எங்கப்பா இது எல்லாமே விஷத்தோடு இருக்குது கைஸ். விஷத்தோடு இருக்குது கைஸ். ஹலோ போஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபுட் விலாக். நான் ட்ரை பண்ண எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ், டாப் 5 எக்ஸாட்டிக் ஃபுட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மக்களோட வாழ்க்கை முறை, கல்ச்சர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்டுக்கும் அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுவோங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தோணுங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட சில ஃபுட்ஸோட கவுண்ட் டவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். crocodile மீட். பேங்காக், பட்டாயா மாதிரி நிறையா ஸ்ட்ரீட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குங்க. அங்கே வந்து முதலை அப்படியே ஃபுல்லாக உரித்து தொங்க விட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கு என்னடா இது அப்படி தான் தோணும். இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குங்க. நம்ம ஆர்டர் பண்ணோடனே அங்கேயே ஹீட் பண்ணி தராங்க. பார்பிக்யூ, பிளாக் பெப்பர், ஸ்பைசி அப்படின்னு சொல்லி 3 ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணேன். 100 பாத், அதாவது ஒரு 240 ரூபா கிட்ட வந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சிக்கன் மாதிரி ஜூஸியாக. நான் வந்து crocodile அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாக, அந்த தோலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரகடாக இருக்குமா, கடிக்கவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லை, மீட் வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து வெட்டுக்கிளி. சாப்பிட்ற சாப்பாடில் லைட்டாக வந்து உட்காந்தா கூட அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேங்க, ஒதுக்கி வச்சுருவேன். எனக்கு பசியாக இருந்தாலும் கூட சாப்பிட மாட்டேன், ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் தாய்லாண்டில் நான் போய் ஒரு வெட்டுக்கிளியை சாப்பிட்டேன். நல்லா இருக்குல்ல? நான் நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லை, ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சிப்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் இருந்துச்சுங்க. ஸ்நாக்குக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம், வேணுமா? இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வாமிட் வந்துரும்னு நினச்சிட்டே சாப்பிட்டோன்னு வைங்களேன், நிஜமாவே வாமிட் வந்துடும். ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா பெருசாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிச்சி போயிடும். எனக்கு வெட்டுக்கிளி லைட்டாக பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் மாமா எர்த்தை பற்றி பார்ப்போம். நம்மளோட ஆயிலி ஸ்கின்னுக்கும், ஹீட்டுக்கும், பொல்யூஷனுக்கும் அடிக்கடி ஆக்னே வந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து முல்தானி மட்டியும் ரோஸ் வாட்டரும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம ட்ராவலிங்கில் இருப்போம், ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது நமக்கு அதுக்கான டைமே இருக்காது. இதுக்கு பதிலாக மாமா எர்த்தோட முல்தானி மட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாங்க. என்னோடய ஃபேஸில் ஒரு சைடில் முல்தானி மட்டியும் இன்னொரு சைடில் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண போகிறேங்க. முல்தானி மட்டி யூஸ் பண்ண சைடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண சைடு சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸும் ஆகிருக்குங்க. மாமா எர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 1 மரம் நட போகிறாங்களாமா. 2025 1 மில்லியன் ட்ரீ நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிகமாக ரீசைக்கிள் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு மந்த்தும் 240 மெட்ரிக் டன் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. மாமா எர்த்தோட ப்ராடக்ட் எல்லாம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் மாதிரியான வெப்சைட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% ஆஃபர் கிடைக்குங்க. கைஸ், நம்ம சொந்த ஊர் வந்து திருப்பூர் கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜுங்க. இங்கே வந்து பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமான தொழிலாக இருக்குங்க. நிறைய விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தோட்டத்தில் கூட ஒரு 1 ஏக்கர் போட்டிருக்கோம். சின்னதாக புழு வாங்கிட்டு வந்துட்டு இந்த இலை இருக்குது பாருங்களேன், இதை கட் பண்ணி போடும்போது அந்த புழுவெல்லாம் வளர்ந்து பெருசாகும். அதுக்கப்புறம் கூடு கட்ட ஆரம்பிக்குங்க. அந்த கூட்டை விற்றுட்டு வந்துடுவோம். அந்த கூட்டில் இருந்தால் நூல் எடுத்து பட்டு சாரியெல்லாம் நெய்வாங்க. நம்ம தோட்டத்துலேயே மல்பெரி இருக்கிறதுனால அப்பப்போ ஹெல்ப் கேட்பாங்க. நானும் பண்ணுவேன், ஆனால் அந்த புழுவெல்லாம் டச் பண்ண மாட்டேங்க. ஒரு மாதிரி வலுவலுன்னு அருவருப்பாக இருக்குங்க எனக்கு, அதனால் நான் டச் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த புழுவை தாய்லாண்டில் போய் நான் சாப்பிட்டேன். பட்டாயில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நிறைய டைப்பாக பூச்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா ஹீட் பண்ணி அதில் மசாலாவெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான் தெரியாமல் இந்த பட்டுப்புழுவை ட்ரை பண்ணிட்டேன், அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணிடாதீங்க, முடியல. கைஸ், தாய்லாண்ட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்பவே போர்ட்டபுளாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜூஸ் செல் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து ஐஸ்கிரீம் செல் பண்ணிருக்காங்க. ஸோ
பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவரும் இருக்குது. ஹாய். ஒரு இடத்துல கடை போடுறத விட இந்த மாதிரி 2 வீலர்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது எங்கெங்கே க்ரௌட் இருக்காங்களோ அங்கே போய் அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. ரொம்பவே போர்ட்டபுளாக ஈஸியாக இருக்குது. இவங்க வந்து கிராங் செல் பண்ணிட்டு வந்தாங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, கை காமிச்சோடனே வந்து சைடில் நிப்பாட்டி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. ரத்தம் சிந்துது. இந்தா எப்படி இருக்கு? இது மாதிரி ராவா. இது வந்து ஈரலை வந்து ரா பிளட்டில் கலந்து அப்படியே பச்சை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஏன்டா சாப்பிட்டேன்னு நினச்சது கிங் கோப்ரா ஃப்ரை தாங்க. சாப்பிட்டு வந்துட்டு பயங்கர வயிற்று வலி, நைட்டு தூங்கும் போதெல்லாம் கனவுல குடலுக்குள்ளே பாம்பு விடுற மாதிரிலாம் தோணுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு பாருங்கள் எத்தனை பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிங் கோப்ரா தான். இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இறந்தும் இருக்குது. இவங்க கையை பாருங்களேன், இதெல்லாமே பாம்பு கடிச்சு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்களாமா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆமை இருக்குது இந்த இடத்துல, இந்த கடையில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பாம்பு இருக்குது. இதை பாருங்க. ஓ எல்லாமே விஷத்தோட இருக்குது கைஸ், அதனால வந்து தலை விட மாட்டாங்க. அதை பாருங்க. அப்பா வெரி குட். ஃபோட்டோ எடுக்குதுங்க அப்படியே. அப்படியேங்க அப்பா. இது எல்லாமே விஷத்தோட இருக்குது கைஸ், விஷத்தோட இருக்குது கைஸ். எல்லாமே விஷத்தோட இருக்கு, அவ்வளோ வந்து அவங்க வந்து தொடக்கூடாதுன்றாங்க. ஆனால் எனக்கு மனசில் ஒரு மாதிரியா இருக்கு. சாவடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ் எனக்கு அப்படியே காலெல்லாம் புறுபுறுன்னு ஏதோ ஊறிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் டக்குன்னு அதை பாசமாக கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு செகண்டில் அடித்து கொண்டோடனே எனக்கு இன்னமும் அதே ஒரு கண்ணில் காலம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது தெரியாமல் பண்ணுறோமோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. Hi. Hi. What's your name? Tessa Mabia. Disa Mabia. Tessa. Tessa. Mabia. Mabia. Nickname Yusa. Yusa. யூசா. My name is Daya. Daya. This name? This name? Like snakes. Hala. Snake. Ala Sarnek. Snake. Guys, King Cobra fry சாப்பிட போறோம். You try first. Only one. Please. Please, one. This one. Kin à? Iya. Kin si. Kinก่อน. You. அவங்களே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. Okay. நீ சாப்பிடு. Good. நீ சாப்பிடு. Rồi. Yes. அவங்க சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடு. Rồi. ஆ Very good. Good. Rồi.ต้องนี่แข็งแรง ஆ அதை குடிக்க சொல்கிறாங்க, அதுதான் மெயினாக பிளட்டு. ஆ กินเองนะไม่กิน ไปต้อยขอน้ำมาขวดนึงด้วยต้อย ஓகே குடி தயா ஃபஸ்ட்டு. என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறேன்னா குடிச்சிரு கப்புன்னு கண்ண முடினு பயமாக இருக்கு. குடிச்சிரு கமான்.แล้วแก้วมาเพิ่มอีกใบหนึ่ง
கொஞ்சம் ஊத்துடா. அதை குடுறா, எனக்கு இங்க ஒரு கிளாஸ் இருக்குடா. குடி குடி. கைஸ் இது வந்து கிங் கோப்ராவோட ரத்தம். ஒயின் தானே, ஓட்கால கலந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓட்கா குடிச்சதே இல்லைண்ணா. நானும் குடிச்சது இல்லை. லெட்ஸ் ட்ரை. குடிச்சா எப்படி இருக்கு? கசக்குது. அவ்வளோதான் கைஸ், இட்ஸ் டன். லைட்டாக கசக்குது, வேறு எதுவும் இல்லை மற்றபடி. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து இந்த மீட்டை சாப்பிட்றத விட இந்த பிளட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் முகம் வந்து மாறுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்கு வந்துட்டுருக்கு. கைண்ட் ஆஃப் ஃபைன். கைஸ் எப்போவுமே லோக்கல் ஃபுட்ஸை பார்த்து முகம் சுளிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இவங்களோட கல்ச்சர் இதுதான். நமக்கு எப்படி சிக்கன் மட்டன் சாப்பிட்றது நார்மலோ, இங்கே வந்து இது வந்து நார்மல். ஸோ லோக்கல் ஃபுட்க்கு எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வெரி குட், நல்ல ஒரு கருத்து. சாப்பிடுங்க, இதுவுமே முகம் சுளிக்காமல் சாப்பிடுங்க. கைஸ் கிங் கோப்ரா வந்து சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். நல்லா ஹார்டாக இருக்குங்க. காரமாக இருக்கு. அடை தங்கம். ஒன் மோர் டேக் மறுபடியும் சாப்பிடு. மரியாதையா சாப்பிடு. முகம் சிலிக்காம லோக்கல் ஃபுட்டை சாப்பிடணும்னு சொன்னால சாப்பிடு. பேஜுக்கு சொன்னீங்க சாப்பிடு. உப்பெல்லாம் கூடாது, சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். முழுங்க. நான் சாப்பிட்டேன்ல, பாருங்க மக்களே, முகம் சுளிக்காம சாப்பிடணுமா. சாப்பிடு. ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சொன்னேங்க. கமான். அந்த வார்த்தைக்கு முழு டைம் தயான்னு சொல்லுவேன். இது சூப்பராக இருக்கா சார். ஆனால் இதுலேயுமே அந்த கசப்பு தன்மை இருக்குது. ஏன்னா உள்ளே போட்டிருக்க ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு உரப்பாக இருக்குது. அந்த காரமாக இருக்கட்டும், அந்த மீட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரில டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஃபுல்லாகலாம் சாப்பிட முடியாது. ஒரு ட்ரை வேணால் பண்ணலாம். ஹெல்த்தியானதானா? ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், எதையுமே வந்து மிஸ் பண்ணுறக்கூடாது. இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம செத்துறக்கூடாது. ஸோ அதனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது ஈட்டபிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது வீடியோன்னு சொல்லிட்டு. பை பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இருக்கக்கூடிய பாட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த எலும்பு களை கிடையாதுடா. இதுதான்டா. பயமாக இருக்குல்ல.